கேட்டரஸில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் அந்த பிரியாணி சாப்பிட்டிங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு மறக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு குவாலிட்டியாக நாங்கள் கட்டாயம் கொடுப்போம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹோப் யூ ஆர் டூயிங் வெல். இது உங்கள் பிஎஸ் ஆனந்த். அந்த ஹோம் கேட்டர்ஸ்னு சொல்லிட்டு அயனாவரம் அவங்க வந்துட்டு இந்த கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் மெனு க்யூரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மெனு அவங்க டெலிவரி பண்ணுறாங்க. ஸோ அந்த எக்ஸ்க்ளூசிவான வீடியோ தான் இது. ஸோ இந்தளவுக்கு ப்ரிசைஸாக ரொம்ப சூப்பராக பிரியாணி சமைக்கிறாங்கன்ற இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு காரணம் என்ன நினைக்கிறீங்க? என்ன கேட்டிங்கன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு ரீசன் அந்த மீட்டு தாங்க. அது மட்டனாக இருக்கட்டும், சிக்கனாக இருக்கட்டும், த குவாலிட்டி ஆஃப் மீட் அது தாங்க பிரியாணியோட டேஸ்ட்டுக்கு முக்கிய காரணம். அந்த விதத்தில் நம்ம ஹோம் கேட்டரர்ஸ் பாருங்கள், நீங்களே அந்த ஃப்ரெஷ்ஷான மட்டன், ரொம்பவே டெண்டரான மீட், அதுவும் ஒரு பீஸும் 50 கிராமுக்கு கண்டிப்பாக குறையாமல் இருக்கணும். அந்த அளவுக்கு தாங்க உங்கள் பீஸே போடுறாங்க. ஸோ ஃப்ரெஷ்ஷான மீட் யூஸ் பண்ணும்போதே பிரியாணியோட சக்ஸஸ் ஆல்மோஸ்ட் 50%நே சொல்லாங்க. அதுபோல் இவங்க யூஸ் பண்ணுற குவாலிட்டியான பாஸ்மதி ரைஸ், அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷான இன்க்ரீடியன்ட்ஸ், அது பச்சை மிளகாவாக இருக்கட்டும், தக்காளியாக இருக்கட்டும், புதினா கொத்தமல்லியாக இருக்கட்டும், வேறு மசாலாவாக இருக்கட்டும், நல்ல எஃபர்ட் எடுத்து குவாலிட்டியாக தாங்க யூஸ் பண்ணுறாங்க. பிரியாணி டேஸ்ட்டுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் விறகடுப்பில் சமைக்கிறதுங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா விறகடுப்பு யூஸ் பண்ணி தாங்க அந்த பிரியாணி பண்ணுறாங்க. ஏன்னா விறகடுப்பு யூஸ் பண்ணும்போது தான் அந்த கறி நல்லா வேகும், அடுப்பு நல்லா நின்று எரியும். ஸோ அந்த டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்குங்க. இவங்க பிரியாணி பண்ணுற மெத்தட்னு பார்த்தோன்னா வடி பிரியாணி டைப்புன்னு சொல்லுவாங்க. அதாவது ரைஸை ஃபஸ்ட்டு ஒரு 80% வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை தம் போடுறதுங்க. இதனால் என்ன ஆகும்னா, அந்த 80% வெந்த ரைஸை தம் போடும்போது மீதி 20% அது வேகும்போது நல்லா மசாலாலாம் இழுத்து அந்த ரைஸில் உப்பு காரம் சூப்பராக ஊறுங்க. அவங்களோட பிரியாணியோட ஸ்பெஷாலிட்டியை பற்றி ஹோம் கேட்டரர்ஸ் என்ன சொல்லலான்னு கேட்கலாங்க. 1 கிலோ பாஸ்மதி ரைஸ் ஓட 1.25 கிலோ மட்டன் போட்டு நாங்கள் சமைக்கிறோம். எங்களோட ரேஷியோ பார்த்திங்கன்னா 1க்கு 1.25. நீங்கள் 1க்கு 1.5 கறி போட்டால் கூட அதிகமாக கறி வராது. கடைசியில் அந்த தேக்ஸாவில் நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சோண்டு வந்து ரைஸ் மிச்சமாயிரும். ஸோ 1க்கு 1.65 1.7 போட்டால் தான் கடைசி வரைக்கும் அந்த கறி நிற்கும். ஸோ இதான் நம்மளோட ரேஷியோ. பிரியாணி தம் போட போகிறாங்க பாருங்கள், இந்த மசாலா எந்த அளவுக்கு இருக்குன்னு. அந்த ரைஸ் இந்த மசாலாலாம் இழுத்து நல்லா பிரியாணிக்கு டேஸ்ட் கொடுக்குங்க. ஒரு 1/2 hour கிட்ட தம் போடுறாங்க. இவங்க மட்டன் பிரியாணிக்கு மட்டும் ஃபேமஸ் நினச்சிங்கன்னா அது தப்புங்க. அருமையான ஃபிஷ் பிரியாணி பண்ணுறதுலையும் இவங்க பெரிய எக்ஸ்பர்ட்டுங்க. அதுவும் அந்த வஞ்சர மீனை வாங்கி கியூப்ஸாக கட் பண்ணி அதை பொரித்து எடுத்து அதை பிரியாணி பண்ணுவாங்க. மசாலாவில் போட்டு சும்மா தாறுமாறாக வேறு லெவலில் இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை உங்கள் ஃபிஷ் பிரியாணியை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. அதுபோல் இவங்கள்ட்ட சிக்கன் சைட் டிஷ்ஷஸ், செட்டிநாடு சிக்கனாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப அருமையாக பண்ணி கொடுப்பாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த மசாலா அந்த சிக்கனில் ஏறி இருக்குன்னு. ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னென்னா, இவங்க எந்த பேக்கெட் மசாலாவுமே யூஸ் பண்ணுறது இல்லைங்க. அது சிக்கன் 65 இருக்கட்டும், இல்லை பிரியாணியாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் தேவையான மசாலாவை அவங்களே பார்த்து நேச்சுரலாகவே அரைக்கிறாங்க. காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணும்போது இந்த சிக்கன் 65க்கு நேச்சுரலாகவே அந்த கலர் வந்துடுங்க. கிறிஸ்மஸ் மெனுவுக்கு சில கஸ்டமர்ஸ் எக் ஃப்ரையும் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதாங்க இது. அதுபோல் அவங்க ரைத்தாவும் பக்காவாக ஃப்ரெஷ்ஷான ஆனியனை ரெடி பண்ணி அது கூட ஃப்ரெஷ்ஷான தயிர், அதுவும் கட்டியான தயிர் ஊற்றி தாங்க பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். கிறிஸ்மஸ் ஆர்டர்ஸ் எல்லாமே ரெடிங்க. அவங்க கஸ்டமர் யார் ஆர்டர் பண்ணாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் பக்காவாக பேக் பண்ணி ரெடியாக வச்சுருக்காங்க. அதுவும் இந்த பிரியாணிக்கு கூட காம்ப்ளிமெண்ட்டாக பிரெட் அல்வா கொடுக்குறாங்க, கத்திரிக்காய் பச்சடி கொடுக்குறாங்க, அதுபோல் ரைத்தா கொடுக்குறாங்க. பிரியாணி நீங்கள் உங்கள்கிட்ட 1 kgலேருந்து ஆர்டர் பண்ணலாங்க. பக்காவாக பக்கெட்டில் போட்டு கொடுத்துருவாங்க. நீங்கள் எவ்வளோ கேஜி வேணாலும் ஆர்டர் பண்ணலாம். அவங்க அதுமாரி ஓன் வெஹிக்கிள்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ உங்களோட பிளேஸ்க்கு ஆன் டைமில் டெலிவரி ஆகிடுங்க பிரியாணி சுட சுட. கம்பெனி பேர் வந்து ஹோம் கேட்டரர்ஸ். நாங்கள் ஒரு 35 வருஷமாக கேட்ரிங் பண்ணிகிட்ருக்கோம். கே பால்ராஜ் அவங்க தான் ப்ரொப்ரேட்டர். பேசிக்கலாக நாங்கள் வந்து வெட்டிங் கேட்டரர்ஸ், ஸ்பெஷலிஸ்ட் இன் மட்டன் பிரியாணி அண்ட் சிக்கன் பிரியாணி. எங்களோட சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி ரசிகர்களே சென்னையில் ரொம்ப பேர் இருக்கிறாங்க. இது வந்து ஒரு லெகசியாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். தரமான பிரியாணி, ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியன்ட்ஸ், பெஸ்ட்டு குக்ஸு, அப்புறம் காட்ஸ் பிளெஸ்ஸிங்ஸோட 35 வருஷமாக நடக்கிற ஒரு கேட்ரிங் கம்பெனி. பிரியாணியோட சக்ஸஸே நமக்கு எதில் வருது அப்படின்னா, இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன மாதிரி பொருளை நம்ம போடுறோம்.
தரமான பொருளை நம்ம போட்டு சமைச்சோன்னா அதுவே 50% நமக்கு சக்ஸஸ் தான். பேசிக்காக மட்டன்லேயும் சிக்கன்லேயும் ரொம்ப நம்ம கறியை பார்கெயின் பண்ணும்போது அவங்க நல்ல கறி கொடுப்பாங்களான்னு நம்ம கேரண்டி பண்ணக்கூடாது. அதனால் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு வந்து மட்டன்லேயும் சிக்கன்லேயும் ஓவர் பார்கெனிங் நம்ம மேக்ஸிமம் தவிர்க்கணும். அதுக்கப்புறம் மற்ற இன்க்ரீடியன்ஸும் வந்து நம்ம என்னெல்லாம் போடுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பிரியாணியில் குங்குமப்பூ போடுறோம் நாங்கள், அதுக்கப்புறம் பாதாம் போடுறோம், முந்திரி போடுறோம், அப்புறம் நல்ல புளிச்ச தயிர் போடுவோம். அதுக்கப்புறம் கடல் எண்ணெயில் தான் நாங்கள் சமைப்போம். வேறு எந்த சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணுறதில்ல, பாம் ஆயில் யூஸ் பண்ணுறதில்ல. கடல் எண்ணெயில் தான் நாங்கள் எப்பயுமே பிரியாணி சமைக்கிறது. அது கடல் எண்ணெய் ரேட் அதிகமாக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் குறைவாக இருந்தாலும் சரி, என்றைக்குமே நம்ம குவாலிட்டியை மாற்றுறதில்ல. இன்க்ரீடியன்ஸ் நல்ல இன்க்ரீடியன்ஸாக போட்டு சமைச்சோன்னா நமக்கு வந்து குவாலிட்டியை வந்து நம்ம பக்காவாக மெயின்டைன் பண்ணலாம். இதுதான் நம்மளோட பிரியாணியோட சீக்ரெட். நல்ல மனசோட குக்ஸ் வந்து சமைக்கும் போது அந்த பிரியாணி வந்து நல்ல டேஸ்ட்டாக வரும். இதோட பிஸ்னஸ் மாடல்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் 1 கிலோ பிரியாணிலேருந்து பெரிய கல்யாண ஆர்டர்ஸ் வரைக்கும் பண்ணுறோம். ஒருத்தர் 1 கிலோ பிரியாணி கொடுத்தா கூட அவங்களுக்கு வீட்டுக்கே நாங்கள் பிரியாணியை வந்து டெலிவர் பண்ணுவோம். சின்ன ஆர்டர் பெரிய ஆர்டர்னு ஹோம் கேட்டர்ஸ்க்கு கிடையாது. எல்லா ஆர்டரும் நமக்கு ஒன்று, எல்லா கஸ்டமர்ஸும் ஒன்று. நாங்களே ஒரு 5-6 வண்டி வச்சுருக்கிறோம். அந்த வண்டிக்கு அதுக்கேற்ற மாதிரி டிரைவர்ஸும் இருக்கிறாங்க. அந்தந்த டைமுக்கு கரெக்டாக நம்மளே வெஹிக்கிள்ஸ் ஓனாக வச்சுருக்கிறனால, நம்மளோட டிரைவர்ஸ் இருக்கிறனால 40 பேர் சாப்பாடுலேருந்து அவங்க வீட்டுக்கே வந்து நாங்கள் சர்வ் பண்ணி கொடுப்போம். இதுதான் எங்களோட பிஸ்னஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ என்கிட்ட வந்தாச்சு. ஹோம் கேட்ரஸ். ஸோ அந்த நேமை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் எனி ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், இல்லை ஏதாச்சும் அக்கேஷனாக இருக்கட்டும், இல்லை ஃபெஸ்டிவலாக இருக்கட்டும், ஈவன் வீக்கெண்ட் சண்டேவாக இருக்கட்டும், நீங்கள் வந்துட்டு பிரியாணி 1 kgலேருந்து உங்கள்கிட்ட ஆர்டர் பண்ணலாம். ஸோ இந்த பாக்ஸஸ்லாம் கிறிஸ்மஸ் ஆர்டர்ஸ் அவங்க டெலிவர் பண்ணது டன்சோ ஆர்டர்ஸ்க்காக. தே ஆர் வெரி ப்ரொஃபஷனல் அண்ட் எக்ஸ்பர்ட் இன் திஸ் ஃபீல்ட். ஸோ நீங்கள் கண்டிப்பாக நம்பி ஆர்டர் கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ், அட்ரஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Don't forget the name Home Caterers for any occasions in your home. Thanks friends.